வாதி பிரதிபாதிபியாம் நிர்ணீதோ அர்த்தः சித்தாந்தः. ஒரு புறம் ஒரு வாதி இருக்காங்க, வாதம் பண்றவங்க, இன்னொரு புறம் இன்னொரு வாதம் முடியும். ரெண்டு பேரும் வாதம் பண்ணி கடைசியில கடைஞ்சு அப்படியே பிழிஞ்சு எடுத்த கருத்து தான் செய்வதற்கு தான் இந்த நூல் பார்த்த உடனே நான் பார்த்தேன். சுவாமியோட நல்லா ஒரு நல்ல நூலை எழுதியிருக்காங்க. முக்தி நிச்சயமும் சிற்றுரையும் போட்டு நான் படிச்சு பார்த்தேன். 22 பாடல்கள் மாதிரி எழுதியிருக்காங்க சாமி. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இதுல உடனே ஒன்று நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? அத்வைதம் சொல்றது நீ நினைச்ச மாதிரி அத்வைதம் இல்லப்பா, அது கடவுள் கடவுள் தான். கடவுள் கடவுள் தான். யூ cannot become, you are not ஆனந்த ஸ்வரூபம். You are going to attain ஆனந்தம் by meditating upon ஆனந்த ரூப சிவ. நீ சத்தன் சித்தா இருக்கலாம், பட் யூ ஆர் நாட் சச்சித் ஆனந்தம். எவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. பட் இதனால நம்ம சைவ சித்தாந்தத்துக்கும் அத்வைதத்துக்கும் வேறுபாடு கருத்து வேறுபாடு இருக்கே தவிர now we are not enemies. People will think that if two Siddhantas, two people are then having a debate, they are enemies in நினைப்பாங்க. இல்லை, அப்படி இல்லை. Debate is for the sake of establishing the truth. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு தான் நம்ம தர்க்கம் பண்றோமே தவிர இந்த தர்க்கத்தையே எடுத்துன்னு நாம வேற சித்தாந்தங்காரங்க, நம்ம வேற இதுக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால இந்த ஒரு நல்ல மாநாட்டில் சுவாமி நம்மளுக்கு ரொம்ப அன்பா அழைச்சிருக்காங்க. அந்த அன்புனாலேயே ஏற்கனவே நம்ம மடத்துல கைலாசாஸ்திரம் தங்கி 5 நாள் பூஜையும் செஞ்சாங்க. அங்கே தலைக்காவியில் போய் 10 நாள் இருந்து ஆனந்தம் பூஜையை செஞ்சாங்க. இப்போ சொல்றேன் கேளுங்க, எங்க இப்போ நாளைக்கு வைஷ்ணவர்கள் நம்ம மடத்துக்கு வந்தாங்கன்னாக்கா வாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இன்னும் இனத்துக்கு சேர்ந்த வந்தாங்களோ வாங்க, நல்லா செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் சுவாமி அருமையான ஒரு திறந்த மனப்பான்மையுடைய உலகத்தை பூரா ஒரு குடும்பமா நாம பார்த்து அன்போடு வாழறதுல சைவ சித்தாந்த மாநாடு ஏற்பட்டிருக்காங்க. நம்ம ஜப்பான்ல நம்ம சகோதரர்களுக்கு, மரிஷஸ்ல சகோதரர்களுக்கு, இந்த மேடை மேல் உட்கார்ந்துருக்க எல்லா குருமார்கள், எல்லா மதுரை ஆதீனம், அப்புறம் திண்டுக்கல் ஆதீனம், அப்புறம் பொன்னமடல் ஆதீனம், எல்லாம் பாக்கி எல்லா மகான்களும் சேர்ந்து மனசா உங்களை எல்லாம் வாழ்த்துறோம். நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில நல்லா உயருங்க. எல்லாம் உயர்ந்து நீங்க செய்யற ஒவ்வொரு தொழிலும் நல்ல தொழிலா இருந்து அந்த தொழில் நீங்க எல்லாம் உயர்ந்து இந்த உலகத்தை எல்லாருக்கும் க்ஷேமா கொடுத்து. சிவாச்சாரியர்கள் எல்லாம் கூட உட்கார்ந்துருக்காங்க. அவங்களாம் எத்தனை வருஷமா எத்தனை கோவில்களை எத்தனை யாகங்களை பண்ணி எத்தனை ஜபம் பண்ணி இவ்வளவு அழகா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சிவாச்சாரியர்கள். அவங்களுக்கு எல்லாம் எந்த குறையும் வராம, எந்த கட்டமும் வராம, எந்த கோவிலுக்கும் எந்த கட்டம் வராம எல்லா கோவிலும் நிலைச்சிருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பாடுபடுத்தி சிவபெருமானைய கருணைக்கு எப்பவே நிரந்தரமா இந்த கருணையே நம்ம வாழ்வோம் சொல்லி 2 வார்த்தை இங்கே போட்டுக்கணும். ஹரி ஓம் தத்சத். மெய்கண்டார் வரலாறு என்ற நூலை பெற்றுக்கொண்ட திண்டுக்கல் சிவபுரமாதி